கூட்டணி ஆட்சி என தனது சதுரங்க விளையாட்டை அமித்ஷா தொடங்கிய உடனேயே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பதிலடி கொடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுக பாஜக இடையே மீண்டும் முரசல் ஏற்பட்டுள்ளதா என்பதை விளக்கும் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முனைப்போடு திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு அதிமுக கூட்டணியும் முட்டி மோதி வருகின்றன. அதேவேளையில் திமுகவை எப்படியாவது வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற அஜெண்டாவுடன் டெல்லி பாஜகவும் களமிறங்கியுள்ளது. இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே தனி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்ற விவாதம் வலுக்கு துவங்கியது. விவாதங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்றும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டையில் பேசிய அமித்ஷா அதிமுகவினரை வருத்தம் அடையும் வகையில் பல்வேறு விஷயங்களை பேசியுள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் மோடியின் தலைமையிலான ஆட்சி உங்களுக்கு வேண்டாமா என்றும் மக்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். समारोह है, ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும். அமித்ஷாவின் இந்த கேள்வி அதிமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பதிலடி கொடுக்கும் விதமாக அதே நேரத்தில் சேலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறினார். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதேவேளையில் தமிழகம் வந்துள்ள அமித்ஷாவை கூட்டணி கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை. மாறாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை மட்டும் அனுப்பி சந்திக்க வைத்தது பேசும் பொருளாகியுள்ளது. வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று கூறுவது இயல்பு. அதனை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் தமிழகத்திற்காக மோடி பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கையில் மோடி ஆட்சி வேண்டாமா என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்றார் அதிமுகவின் பாசறை செயலாளர் மருத்துவர் பரமசிவம். வட மாநிலங்களில் எப்பொழுதுமே அந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. என்டிஏ அப்படிங்கிறது ஒரு கூட்டணி, இந்தியா அப்படிங்கிறது ஒரு அலையன்ஸ் கூட்டணி. அப்போ ஒரு ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்ப சாதகமாக திமுகவினுடைய வற்புறுத்தல், குறிப்பாக பெண் அமைப்பினுடைய வற்புறுத்தல் காரணமாக அமித்ஷா கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லிட்டாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிறதுக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல தெளிவாக ஒரு பாஸ் கொடுக்குறாங்க அவங்க. அதுதான் அவர் கேட்குறார். நல்ல திட்டங்களை கொடுக்குற பாரத பிரதமரை ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாரு 4 தவணையை, அது வேண்டாமா? இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் இருக்குது, அதை தமிழகத்திற்கு வேண்டாமா? மோடி என்ற பிம்பத்தை வைத்து அரசியல் செய்வதை, மோடி வெறுப்பு அரசியல் செய்வதை திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்த வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்வதை திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்த வேண்டும். ஒரு பக்கம் மோடி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டாமா என அமித்ஷா கேள்வி எழுப்ப, பாஜகவுடன் கூட்டணி இருந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என EPS பேசியிருப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தையும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்த ஆட்சியா என்பது பேசுபொருளாகி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடனான அந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தாலும் தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஒவ்வொரு முறையும் தெரிவித்து வருகிறார். அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்துதான் அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சியா என்பது தேர்தல் தான் முடிவு செய்யப்படும். அதே நேரத்தில் இது விவாத பொருளாகி இருப்பது அதிமுக பாஜகவினிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.